இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 ராஜாக்கள் 24 அதிகாரம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனைச் சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரைக் கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணிமுட்டுகளையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபேரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றித் தீரும் அளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். 2 ராஜாக்கள் 25 அதிகாரம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து
எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறிப் போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் ராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்துப் போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்துவிட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சத் தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக் கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக் கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக் கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதைப்போல் இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான ராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய அகீகாமின் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல ராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில் நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும் கரேயாவின் குமாரன் யோகனானும் நெத்தோபாத்தியனாகிய தன்குமேத்தின் குமாரன் செராயாவும் மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் எசனியாவும் அவர்கள் மனுஷருமே. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோட கூட வந்து கெதலியாவையும் அவனோடே மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி
அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது.